Hello viewers, thank you for watching Ad Abduls. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எதற்கும் தயாராகிரு. இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைபருக்கும் சரி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷஸ், யங் ஜென்ரேஷன்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பேசி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பேசி ஆக வேண்டிய சூழ்நிலையில் தான் அந்த டாபிக் நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா எதற்கும் தயாராக இரு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியல. எதையுமே இது இப்படி நடக்கும், அது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிச்சு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக முடியாத இந்த சூழ்நிலையில் தான் நான் இந்த டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்கேன். இது அவசியம் நம்ம பேச வேண்டிய டாபிக்னு எனக்கு தோணுனதால் இந்த டைம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எதற்கும் தயாராக இரு அப்படின்னு நான் சொல்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தில் மனுஷனுக்கு வாழ்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வாழ்வாதார தேவைகள் நிறையா இருக்குது. வாழ்வாதார தேவைகளை ஒவ்வொரு மனுஷனும் பார்த்திங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கும் சரி, அந்த வாழ்வாதாரத்தை கரெக்டான முறையில் அதை தன் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு அந்த வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பட் என்றைக்கு அந்த வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு அந்த வாழ்வாதாரத்தை தன் கையில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மனுஷன் போராட வேண்டிய சூழ்நிலை என்றைக்கு இந்த உலகத்தில் வந்துச்சோ அப்போவே மனுஷன் தயாராக இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் இந்த டாபிக் முன்னெடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, என்றைக்கு ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்திலேயே இந்த கார்பரேட்டுகள் கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அது பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளும் பார்த்திங்கன்னா என்னென்ன புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், எப்படி மக்களோட டைமை எப்படி சேவ் பண்ணலாம், மக்களை எப்படி ப்ரொடக்டிவிட்டி ஆகலாம், ஏஐயில் என்னென்ன புதிய ஜென்ரேஷன் கண்டுபிடிக்கலாம், எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டான விஷயத்தில் ஃபாஸ்ட்டான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனை கொண்டு வரலாம், ப்ளஸ் எப்படி அடுத்த கிரகத்தில் போய் இது பண்ணலாம், அதுக்கப்புறம் அரசியலில் எப்படி புதுமைகளை புகுத்தலாம், எப்படி அரசியலை மக்களுக்கு முன்னெடுப்பு செய்யலாம், எப்படி ஒரு புது புது விஷயங்களை புது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம கார்பரேட்டுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்வாதாரத்தையும் முழுங்குற விதமாக இன்றைக்கி கார்பரேட்டுகள் மாறுதட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கார்பரேட்டு நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், 10 மினிட்ஸில் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம், 5 மினிட்ஸில் டெலிவரி பண்ணுறோம். யார் கேட்டால் 10 மினிட்ஸ் டெலிவரியும் 5 மினிட்ஸ்